ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் வந்து நம்ம சயின்டிஃபிக் கால்குலேட்டர் ரிலேட்டடாக வந்து நிறையா வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்னு சொல்லிட்டு ஒன்று. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x² - x - 12 = 0 இந்த மாதிரி, இல்லை x³ வச்சு அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷன் எப்படி கால்குலேட்டரில் சால்வ் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு அந்த வீடியோவில் தான் வந்து நான் கமெண்ட்ஸில் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஓகே, அவங்க கேட்ட கொஷின் இதுதான். இந்த மாதிரி சிம்பிளான ஈக்குவேஷன் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது, சயின்டிஃபிக் கால்குலேட்டர்லேயே எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காகத்தான் இந்த வீடியோ. x² x³ அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான எல்லா சிம்பிளான ஈக்குவேஷனுக்கும் வந்து எப்படி நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். 4x - 1 = 7. அது கால்குலேட்டரில் டைப் பண்ணிக்கலாம். 4 இந்த எக்ஸ் வந்து இங்கே கால்குலேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இது வந்து பிங்க் கலரில் இருக்கும். இது இப்போ டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த எக்ஸ் வந்து இங்கே வராது, அதுக்கு பதிலாக ப்ராக்கெட் தான் வரும். இது கால்குலேட்டரில் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். இங்கே கால்குலேட்டர் வந்து எல்லோ கலரில் சில லெட்டர்ஸ் இருக்கும் அண்ட் பிங்க் கலரில் சில லெட்டர்ஸ் மாதிரி ஈக்குவேஷன்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த எல்லோ கலரில் இருக்கிறது வரணும் அப்படின்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 2 பட்டன் இருக்கும். ஷிஃப்ட்டுன்னு ஆல்ஃபான்னு 2 இருக்கும். இப்போ ஷிஃப்ட் வந்து எல்லோ கலரில் எழுதியிருப்பாங்க அண்ட் ஆல்ஃபாங்கிறது பிங்க் கலரில் எழுதியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த எல்லோ கலரில் இருக்கிறது வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஷிஃப்ட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது எல்லோ கலரில் இருக்கிறது வரும். அதே போல் உங்களுக்கு பிங்க் கலரில் இருக்கிறது வரணும் அப்படின்னா இந்த ஆல்ஃபா பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிங்க் கலரில் இருக்கிறது வரும். சரியா? ஸோ இப்போ நம்மளுக்கு எக்ஸ் தானே வரணும். அப்போ எக்ஸ் இங்கே என்ன கலரில் இருக்குது? பிங்க் கலரில் இருக்குது. அப்போது ஆல்ஃபா பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ அந்த எக்ஸ் வந்து இங்கே வரும். சரியா? ஸோ இப்போ 4x அடுத்த -1 ஈக்குவல் டுன்னு இருக்குது இல்லையா? நீங்கள் வந்து என்ன பண்ணிடக்கூடாது, இந்த ஈக்குவல் டுவை ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது அது தப்பாக இங்கே வேறு எதாவது தான் வரும். சரியா? ஸோ அதை ப்ரெஸ் பண்ணாமல் ஒன்ஸ் அகெயின் அதை டைப் பண்ணிக்கிறேன். 4x - 1 இந்த ஈக்குவல் டு வந்து இதை ப்ரெஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், இங்கே ஒரு ஈக்குவல் டு இருக்கும் பாருங்கள். இந்த கால்சி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே பிங்க் கலரில் ஈக்குவல் டுன்னு இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணணும். இதுதான் வந்து இதை பண்ணும்போது தான் இங்கே வரும். சரிங்களா? அது பிங்க் கலரில் இருக்குது. அப்போ அதை கொண்டு வரது எப்படி? ஆல்ஃபா பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு இது பண்ணணும் இல்லையா? ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு இப்போ இங்கே வந்துடும். ஈக்குவல் டு என்ன? 7. இப்போ தான் என்ன பண்ணணும், ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணக்கூடாது, இப்போவும் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட்டு இந்த பட்டன் ஷிஃப்ட்டு சால்வ், அதாவது இங்கே சால்வ்னு இருக்கும். இந்த ஈக்குவேஷனை இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அதனால் சால்வ்னு இங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை எப்படி கொண்டு வரணும்? எல்லோ கலரில் இருக்குது. அதனால தான் ஷிஃப்ட் அமுத்தி இந்த சால்வ் அமுத்துறோம். ஓகேங்களா? ஸோ ஷிஃப்ட்டு சால்வ். இப்போ வந்து இங்கே எக்ஸ் வந்து கொஷின் மார்க் போட்டு இங்கே கேட்கும். இதுக்கு வந்து நீங்கள் 0 இல்லாமல் வேறு ஏதாவது நம்பர்ஸ் இருந்தாலும் நீங்கள் 0ன்னு கொடுத்து ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கொடுத்துட்டு ஒன்ஸ் அகெயின் ஷிஃப்ட்டு சால்வ் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு வந்துடும். x = 2. ஸோ இந்த மாதிரி தான். சரிங்களா? ஸோ இதே போல் இப்போ செகண்ட் சம் பார்ப்போம். இதை நான் வந்து மேனுவலாகவும் சால்வ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு ரெஃபரன்ஸ்க்காக தான். ஆன்சர் வந்து கரெக்டாக இதுலேயே கால்குலேட்டர்லேயும் இதுலேயும் 2லேயும் கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கிறக்காக தான் இது பண்ணிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சம் வந்து 4 2x + 1 = x + 3 × 3. இதை வந்து இப்போ டைப் பண்ணிக்கலாம். 4 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 2x + 1 2 எக்ஸ்க்குன்னு ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஈக்குவல் டு. இந்த ஈக்குவல்ட்டுக்கு என்ன பண்ணணும்? ஆல்ஃபா = இப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா இங்கே இருக்க மாதிரியே இப்படி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 இப்படி நீங்கள் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா என்ன வரும்னா சின்டெக்ஸ் எரர் காட்டும். அதாவது இந்த 3 வந்து பின்னாடி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, x + 3 3 இப்படி கொடுத்துருக்கோம் இல்லையா, இதனால இப்போ பாருங்கள் ஷிஃப்ட் ஈக்குவல் டு கொடுத்துருக்கேன். x = இங்கே என்ன கொடுத்துக்கணும்னு சொன்னேன், 0 ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு இப்போ ஷிஃப்ட்டு சால்வ் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சின்டெக்ஸ் எரர்னு வரும். ஏன் அப்படி வரும்னா இந்த 3 வந்து நமக்கு தெரியும், பின்னாடி போட்டாலும் முன்னாடி போட்டாலும் வந்து இது கூட வந்து இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதாவது 3 × x + 3 அந்த மாதிரி. ஆனால் கால்குலேட்டருக்கு அது தெரியாது. எப்போவுமே இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த நம்பரை முன்னாடி போட்டுக்கணும். அதாவது 3 ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் தான் x + 3 இந்த மாதிரி கொடுக்கணும். அப்போ தான் வந்து இதுக்கு என்னென்ன புரியும்னா 3 இது 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதாவது 3 × x + 3 அந்த மாதிரி அதுக்கு புரிஞ்சுக்கும். ஸோ அப்போ வந்து சின்டெக்ஸ் எரர் வராது. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் அகெயின் இதை நான் டைப் பண்ணிக்கிறேன். 4 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 2 ஆல்ஃபா எக்ஸ்
ப்ளஸ் 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ணணும் 3 முன்னாடி போட்டுக்கணும் சரிங்களா. இதுக்குன்னு இல்லை, எல்லா ஈக்குவேஷன்லையும் இந்த மாதிரி தான் கொடுக்கணும். 3 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஈக்குவேஷன் செக் பண்ணிக்கலாம். 4 2x + 1 ஈக்குவல் டு 3x + 3. இப்போ என்ன பண்ணணும், இப்போ ஷிஃப்ட்டு சால்வ். ஓகேங்களா, இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ 0ன்னு இருந்ததுன்னா வந்து நீங்கள் அப்படியே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட்டு சால்வ்னு கொடுத்தலாம். சப்போஸ் இங்கே 0 வராமல் வேறு ஏதாவது வேல்யூ வந்துச்சுன்னா நீங்கள் 0ன்னு கொடுத்து ஈக்குவல் டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டு சால்வ் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ ஷிஃப்ட்டு சால்வ் ப்ரெஸ் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸோட வேல்யூ 1 அப்படின்னு இது கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ மூணாவது சம் பார்ப்போம். 3x, ஸோ 3 ஆல்ஃபா எக்ஸ் மைனஸ் 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் 3 ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். இப்போ சப்போஸ் நீங்கள் பை மிஸ்டேக்காக இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே மேலே இந்த மாதிரி வரும். அகெயின் இன்னொரு டைம் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது போயிடும் சரியா. நான் இப்போ ப்ராக்கெட்டுக்கு பதிலாக அதை ப்ரெஸ் பண்ணிட்டேன், அதனால தான் அகெயின் பண்ணால் அது போயிடுச்சு. இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு அடுத்து 4x - 7 4 ஆல்ஃபா எக்ஸ் மைனஸ் 7. இப்போ வந்து ஷிஃப்ட்டு சால்வ். இப்போது இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி வேறு வேல்யூ வருது இல்லையா, ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் 0ன்னு கொடுத்து ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க. இப்போது அகெயின் இன்னொரு டைம் ஷிஃப்ட்டு சால்வ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும். இது வந்து உங்களுக்கு இதை சால்வ் பண்ணி 1/3 தான் இப்படி கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆன்சரே வந்து இந்த மாதிரி 1/3 இந்த மாதிரி பின்ன வடிவத்தில் வரணும், ஃப்ராக்ஷனல் ஃபார்மில் இந்த மாதிரி வரணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ஒரு பட்டன் இருக்கும் A/B/Cன்னு, அதுக்கு மேலே எல்லோ கலரில் D/Cன்னு கொடுத்துருக்காங்களா, அதாவது இந்த மாதிரி பின்ன வடிவத்தில் வரணும் அப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வரும். இது எல்லோ கலரில் தானே இருக்குது, அதனால் என்ன பண்ணிக்கணும் ஷிஃப்ட் அமுத்தி இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதாவது 1/3 இந்த ஆன்சரில் வரும் சரிங்களா. ஒன்ஸ் அகெயின் நீங்கள் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வராது. நீங்கள் என்ன பண்ணணும் ஈக்குவல் டுன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே இதில் வரும். அதே ஷிஃப்ட்டு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 1/3ன்னு பின்ன வடிவத்தில் வரும் சரிங்களா. ஸோ ஓகே, இப்போ அடுத்த சம் 4th சம் பார்க்கலாம். 4th சம் வந்து 3 - 2/3x ஈக்குவல் டு 1 டைப் பண்ணிக்கிறேன். 3 மைனஸ் 2/3 வந்து இப்போது இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வெறும் 2/3 அப்புறம் எக்ஸ் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா வந்து அது எந்த மாதிரி இதாகிடும்னா 2/3x அந்த மாதிரி கேல்குலேட்டரில் புரிஞ்சுக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கு ப்ராக்கெட் போட்டால் மாதிரி கேல்குலேட்டரில் டைப் பண்ணணும். எப்போவுமே கேல்குலேட்டரில் வந்து ஈக்குவேஷனை நம்ம கரெக்டாக கொடுக்கணும், ப்ராக்கெட்லாம் போட்டு தான் கொடுக்கணும், அப்போ தான் அதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து 3 மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 2/3 க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸ், அப்போது ஆல்ஃபா எக்ஸ் ஈக்குவல் டு அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. இப்போ 1 கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும் ஷிஃப்ட்டு சால்வ். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வேறு வேல்யூ வந்துன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க 0 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு இப்போ அகெயின் ஷிஃப்ட்டு சால்வ் கொடுக்கும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 3 இந்த வேல்யூ உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம அடுத்து 5th சம் பார்க்கலாம். 5th சம் வந்து 6x + 2 / 3 - 1 = 3/x. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இதுக்கு தனியாக ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டு இது டோட்டலுக்கும் சேர்த்து ஒரு ப்ராக்கெட் அந்த மாதிரி இப்படி கேல்குலேட்டரில் கொடுங்க சரிங்களா. முன்னவே சொன்ன மாதிரி அப்படி கொடுக்கும்போது தான் அது கேல்குலேட்டர் வந்து எந்த சின்டெக்ஸ் எரரும் இல்லாமல் கரெக்டாக வரும், அதுக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இது வெளியே இருக்கிறதுக்கு அப்புறம் மேலே இருக்கிறதுக்கு இன்னொரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 6 ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் /3. மறுபடியும் இந்த மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரு டைம் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு -1 ஈக்குவல் டு அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 3x 3 ஆல்ஃபா எக்ஸ். இப்போ இந்த இதை டைப் பண்ணிட்டோம். இப்போ ஷிஃப்ட்டு சால்வ். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு வேறு வேல்யூ வருது, அப்போ 0ன்னு கொடுத்து ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அகெயின் ஷிஃப்ட்டு சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துருச்சு. நான் முன்னவே சொன்ன மாதிரி இது இந்த மாதிரி வந்திருக்கு. இது உங்களுக்கு இந்த பின்ன வடிவத்தில் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். D/C இங்கே இருக்குது பார்த்தீங்களா, A/B/C. ஸோ அதுக்கு மேலே D/C எல்லோ கலரில் இருக்குது, அதனால் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா -1/3 அதை வந்து உங்களுக்கு பின்ன வடிவத்தில் ஆன்சர் வந்துடும். இதை மறுபடியும் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதோட பின்ன வடிவத்தை இதையும் சால்வ் பண்ணி இந்த மாதிரி ஆன்சர் சுருக்கமாக கொண்டாந்து கொடுக்கும். ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம அடுத்த சம் 6th சம் பார்க்கலாம். 6th சம் வந்து என்ன 2x + 3/4 = x + 7/3. ஸோ இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து ப்ராக்கெட் போட்டு கொஷினில் இங்கே கொஷினுங்கிறேன் இதில் டைப் பண்ணும்போது கேல்குலேட்டரில் டைப் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு டைப் பண்ணுங்கள் சரிங்களா. அப்போ தான் உங்களுக்கு எந்த சின்டெக்ஸ் எரரும் இல்லாமல் கரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டுக்கலாம்.
உங்களுக்கு வேணா இந்த மாதிரி டோட்டலுக்கும் சேர்த்து இன்னொரு ப்ராக்கெட் கூட கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் கரெக்டாக இதில் சின்டெக்ஸ் எரர் இல்லாமல் கேல்குலேட்டரில் ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். 2x + 3 2 ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டிவைடட் பை 4 மொத்தத்துக்கும் சேர்த்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிப்போம். இப்போ ஈக்குவல் டு, அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு இதுக்கு மொத்தத்துக்கும் சேர்த்து ப்ராக்கெட், அதாவது இந்த மாதிரி. சரிங்களா? ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ் ப்ளஸ் 7, அப்போ ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் 7 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன டிவைடட் பை 3. இப்போ மொத்தத்துக்கும் சேர்த்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும், ஷிஃப்ட்டு சால்வ். இப்போது இந்த மாதிரி வருது. அப்போ என்ன பண்ணிக்கோங்க, 0ன்னு கொடுத்து ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க. இப்போ அகெயின் ஷிஃப்ட்டு சால்வ் கொடுத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 9.5. இந்த ஆன்சர் உங்களுக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம கேல்குலேட்டரில் இந்த மாதிரி சிம்பிளான ஈக்குவேஷன்ஸ் எல்லாம், அல்ஜிப்ரா ஈக்குவேஷன்ஸ், இந்த இயற்கணிதம் அப்படின்னு தமிழில் சொல்கிறீங்களா, ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸும் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சான்னு. இந்த சம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம் கரெக்டாக போடுறீங்களா இல்லை புரிஞ்சிருக்கான்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இது போலவே வந்து நிறையா கால்குலேட்டர் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். x², x³ இந்த மாதிரி சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் அணிகள்னு சொல்லுவோம் இல்லையா, மேட்ரிக்ஸ். ஸோ அந்த மேட்ரிக்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன், இப்போ ஏன்னு ஒரு அணி கொடுத்துட்டாங்கன்னா, அதாவது ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா A², A இன்வெர்ஸ் அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி நிறையா சயின்டிஃபிக் கால்குலேட்டர்லேயே எல்லாமே கண்டுபிடிக்கிறது ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு பார்க்க விருப்பம் இருந்ததுன்னா பாருங்கள். தேங்க்யூ.